ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல், எரிக் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்யூனைசேஷன் ஷெட்யூலில் என்னென்ன டிசீஸ்க்காக ப்ரிவெண்ட் பண்ணுறோம், என்ன வேக்சின்ஸ் எல்லாம் போடுறோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேக்சின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வேக்சின் வந்துட்டு நமக்கு என்ன டிசீஸ்க்காக ப்ரிவெண்ட் பண்ணுறதா இருக்குது. நம்ம எல்லாருமே எப்படி வந்திருக்கோன்னா, இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செட்டப்பில் கவர்மெண்ட்டில் படித்தேன், ப்ரைவேட் செட்டப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் திடீர்னு தான் நம்ம நார்மலாக அந்த எம்எல்ஹெச்பி போஸ்டிங்ஸ்க்கு வந்தேன். ஸோ அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருப்போம். ஐசியூ இருந்திருப்போம், நான் இருந்தது ஐசியூ. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த ரிலேட்டடாக வந்து ரொம்ப நல்லா தெரியும். பட் மற்ற ரிலேட்டடாக பார்க்கும்போது நமக்கு தெரியாது. எல்லாமே நம்ம படிக்கும்போது இருந்திருப்போம். சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பட் நம்ம கற்றுக்கிறது நல்லது. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சர்லன்னு இல்லை, இப்போவே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியாலலாம் போட சொல்லிகிட்ருக்காங்க. வேக்சின்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டாஃப் நர்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு எல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு நம்ம போட்டோன்னா பாப்பாவுக்கு என்னென்ன டிசீஸ் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக போடுறோம் அப்படின்ட்டு பேஷண்ட்டை ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறதுக்கும் பேஷண்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட் பர்த்தில் என்னென்ன இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னா ஓபிவி, பிசிஜி, ஹெப்படைட்டிஸ் பி. ஸோ இம்யூனைசேஷன் ஷெட்யூல் நம்மகிட்ட யார்ட்டையாவது வந்து நம்மகிட்ட கொஷின்ஸ் கேட்கும்போதும் நம்ம ஆன்சர் சொல்கிறது ஈஸியாகவும் இருக்கும். ஓபிவி, பிசிஜி, ஹெப்படைட்டிஸ் பி வந்து ஃபஸ்ட் போடுறோம் அட் பர்த்தில். அது எப்போ கொடுக்குறாங்கன்னா பாப்பா பிறந்துட்டு ஆஸ் ஏர்லி as பாசிபிள். பாப்பா பிறந்தோன்னே வித்தின் ஃபர்ஸ்ட் 15 டேஸில் போட்டுடணும் ஓபிவி. அதோட டோஸ் பார்த்திங்கன்னா 2 ட்ராப்ஸ் தான் ஓரலாக கொடுக்குறாங்க. பிசிஜி பார்த்திங்க அப்படின்னா அட் ஏர்லி as பாசிபிள் லெஸ் தென் 1 இயர்க்குள்ளே கம்பல்சரி பிசிஜி போட்டுக்கணும். மேக்ஸிமம் பாப்பா பிறந்த அன்றைக்கி நம்ம எல்லாருமே போட்டுருவோம். ஜிஹெச்சில் ஆகட்டும், பிஎஸ்சியில் இந்த மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா ஏதாவது ரீசன்னால் லோ பிரெத் வெயிட் இருக்குது, போட முடியாத சுச்சுவேஷனால் போட முடியலன்னா அட்லீஸ்ட் 1 இயர்க்குள்ளே கம்பல்சரி போட்டிருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிசிஜி வந்துட்டு இன்ட்ராடெர்மலாக போட்டுட்ருக்குறாங்க. அப்பர் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அப்பர் ஆர்மில் இன்ட்ராடெர்மலாக 0.1 ml. அதாவது 1 மந்த்துக்குள்ளே இருக்கிற பாப்பாவாக இருந்துச்சுன்னா 0.05 ml வந்து கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பி பார்த்திங்கன்னா அதுவும் சேம் as ஏர்லி as பாசிபிள் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே போடுறோம். இது வந்துட்டு இன்ட்ரா மஸ்குலராக போடுறோம். எங்கே பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோலேட்ரல் சைடில் லெஃப்ட் சைடில் மிட் தையில் வந்துட்டு நம்ம போட்டுட்ருக்குறோம். 0.05 ml வந்து போட்டுட்ருக்குறோம். ஸோ இதுதான் அது சைட்டு. பாப்பாவுக்கு அந்த சைட் நீங்கள் பார்த்திங்கனாலே இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாப்பா பிறந்துருச்சு. இது வந்து நார்மலாக சப்போஸ் இந்த வீடியோஸ் வந்துட்டு மதர்ஸ் யாராவது பார்க்குறீங்கனாலும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாப்பா பிறந்துச்சு அப்படின்னா 6 வீக்ஸ் கழிச்சு, அதாவது 45 டேஸ்ன்னு சொல்லுவோம். 45 டேஸில் எத்தனை வேக்சின் வரும் அப்படின்னா 5 டோசஸ் வரும். அது என்னென்னா ஓபிவி, ரோட்டா வைரஸ், ஐபிவி, பிசிவி, பென்டாவேலண்ட். ஓபிவி ஆஸ் யூஷுவல் 2 ட்ராப்ஸு மவுத்தில் கொடுக்குறோம். ரோட்டா வைரஸுங்கிறது 5 ட்ராப்ஸு. அப்புறம் ஐபிவி அப்படிங்கிறது இன்ஜெக்டபிள் போலியோ வைரஸஸ். சேம் இது இளம்பிள்ளை வாதத்தை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த வேக்சின் கொடுக்குறோம். அது இங்கே பார்க்குறீங்கன்னா ரைட் சைடு அப்பர் ஆர்மில் கொடுக்குறோம். இன்ட்ராடெர்மலாக 0.1 ml. பிசிவி அது வந்துட்டு நிமோனியா வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இன்ட்ரா மஸ்குலராக கொடுக்குறோம் 0.5 ml. அங்கே ஆண்ட்ரோலேட்ரல் லெஃப்ட் சைடு தையில், ஆண்ட்ரோலேட்ரல் சைடு ரைட் சைடு மிட் தையில் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பென்டாவேலண்ட் வந்துட்டு 0.5 ml இன்ட்ரா மஸ்குலராக ஆண்ட்ரோலேட்ரல் சைடு லெஃப்ட் மிட் தை. அதே தான் அந்த பாப்பா சைடில் கொடுத்துருவோம். பிசி லெஃப்ட் சைடில் மிட் தையில் வரும். பென்டா வந்துட்டு பிசிவி ரைட் சைடில் வரும். பென்டா வந்துட்டு லெஃப்ட் சைடில் வரும். ஓபிவி ஓரலாக கொடுக்குறது. ரோட்டா பார்த்திங்கன்னா ஓரலாக கொடுக்குறோம். ஐபிவி ரைட் சைடில் அப்பர் ஆர்மில் வருது. ஸோ இது 45 டேஸில் எத்தனை வேக்சின்னா 5 வேக்சின், 2 ட்ராப்ஸு 3 வேக்சின் வரும். அப்புறம் 10 வீக்ஸில் பார்த்திங்கன்னா 3 டோஸ் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஓபிவி, ரோட்டா வைரஸ், பென்டாவேலண்ட். ஓபிவி செகண்ட் டோஸ். ஸோ இது 2 ட்ராப்ஸு மவுத்தில் கொடுக்குறோம். ரோட்டா வைரஸ் 5 ட்ராப்ஸு மவுத்தில் கொடுக்குறோம். பென்டாவேலண்ட் வந்து 0.5 ml இன்ட்ரா மஸ்குலர் ஆண்ட்ரோலேட்ரல் சைடு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மிட் தையில் நம்ம கொடுக்குறோம். இதுதான் வந்துட்டு பாப்பாவோட ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்ததுலேருந்து
6 வீக்ஸ், 10 வீக்ஸ், அப்புறம் 14 வீக்ஸ். 14 வீக்ஸில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ 14 வீக்ஸில் சேம் 6th வீக்ஸில் என்ன நம்ம கொடுத்தோமோ அதே தான் 14 வீக்ஸில் திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். ஓபிவி, ரோட்டா, ஐபிவி, பிசிவி, பென்டாவலண்ட் சைட்டு சேம் அதே சைட்டு தான் இந்த டோஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 9th மந்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஜேஇன்னு சொல்லக்கூடிய வேக்சின்ஸ் வந்து குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் தான் கொடுக்குறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டும் நம்ம கொடுக்குறதில்ல, குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஐபிவி கொடுக்குறோம், எம்ஆர் கொடுக்குறோம். எம்ஆர் ஃபஸ்ட் டோஸ் அதில் தான் வரும். பிசிவி, ஜேஇ, விட்டமின் ஏ ட்ராப்ஸ். விட்டமின் ஏ ட்ராப்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் மவுத்தில். ஜேஇ பார்த்திங்கன்னா இன்ட்ராமஸ்குலரில் ஆண்ட்ரோலேட்ரல் லெஃப்ட் சைட் தையில் போடுறாங்க. பிசிவி பார்த்திங்கன்னா 0.5 ml ஆண்ட்ரோலேட்ரல் லெஃப்ட் சைடு தையில் வந்துட்டு போட்டுட்ருக்குறாங்க. எம்ஆர் பார்த்திங்கன்னா 0.5 ml சப்குட்டீனியஸில் ரைட் சைடு அப்பர் ஆர்மில். ஐபிவி வந்து இன்ட்ராடெர்மல் லெஃப்ட் சைடு அப்பர் ஆர்மில் கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 16 to 24 month, அதாவது பாப்பாவுக்கு 1 year 4 month கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அதுலேருந்து 2 வயசுக்குள்ளார வரைக்கும் இதை கொடுக்கலாம். இது சேம் வந்து டோஸ்னால் ஓபிவி, எம்ஆர்2, ஜேஇ2, டிபிடி, விட்டமின் ஏ. விட்டமின் ஏ ப்ரொஃப்ளாக்சிஸாகவும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் 6 month ஒன்ஸ் பீடியாட்ரிக்லையா. ஸோ இது நம்ம இம்யூனைசேஷன் ஷெடியூலையும் இந்த டோஸ் வரும். ஓபிவி ஆஸ் யூஷுவல் ஓரல், எம்ஆர் வந்து சப்குட்டீனியஸ் ரைட் சைடு அப்பர் ஆர்மில் கொடுக்குறோம். ஜேஇ வந்து இன்ட்ராமஸ்குலர் ஆண்ட்ரோலேட்ரல் லெஃப்ட் சைடு மித்தையில் கொடுக்குறோம். டிபிடி பார்த்திங்கன்னா 0.5 ml ஆண்ட்ரோலேட்ரல் சைடு லெஃப்ட் சைடில் மிட் சைடில் கொடுக்குறோம். விட்டமின் ஏ ப்ரொஃப்ளாக்சிஸ் வந்து மவுத்தில் கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இம்யூனைசேஷன் ஷெடியூல். ரொம்ப ஈஸி தான். நம்ம தான் வந்துட்டு சில டைம் நானே ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஐயோ இம்யூனைசேஷன் எப்படி நமக்கு சடனாக மறந்து போகும் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இம்யூனைசேஷன் ஒன்ஸ் நம்ம ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நமக்கு போடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா போட்டுட்டு இருந்தோன்னா நமக்கு பேஷண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இதுதான் நேஷ்னல் இம்யூனைசேஷனல் ஷெடியூல் அட் பர்த்தில் பிசிஜி, ஓபிவி, ஹெப்படைட்டிஸ் பி நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இந்த ஷெடியூல் மட்டும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஹெச்எஸ்சியில் ஆகட்டும், பிஎஸ்சியில், ஜிஹெச்சில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஷெடியூல் படி தான் நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். இதில் எக்ஸ்ட்ரா என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் மதருக்கு ஏர்லி ப்ரெக்னென்சியில் கம்பல்சரி ப்ரெக்னென்சி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு விசிட் வரும்போது வெனஸ்டே நம்ம இன்விடேஷன் போடுறோம். அந்த விசிட் அப்போவுமே கம்பல்சரி கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வீக் வாங்க, நெக்ஸ்ட் மந்த் வாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. ஸோ டிடி இன்ஜெக்ஷன் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் டோஸில் நம்ம கொடுத்துட்றோம். செகண்ட் டோஸ் வந்துட்டு ஆஃப்டர் 4 weeks, ஃபஸ்ட் டோஸ்க்கு அப்புறம் வந்துட்டு 1 month இன்டர்வலில் 28 days கழிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வெனஸ்டே போகிறது அப்போ வந்து போட்டுக்க சொல்லணும். சப்போஸ் பேஷண்ட் வந்துட்டு பிலோ 3 yearsக்குள்ளே லாஸ்ட்டு 3 yearsக்குள்ளே 2 டோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க, அவங்க ப்ரெக்னென்சியில் இருந்திருப்பாங்க. சில மதர் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு 3 வயசு தான் இருக்கும், மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிலோ 3 yearsக்குள்ளே வித்தின் 3 yearsக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்லி ஒரே ஒரு பூஸ்டர் டோஸ் மட்டும் போட்டால் போதும். எக்ஸ்ட்ரா டோஸ் தேவை கிடையாது. அவங்களுக்கு டிடி 2 டோஸ் போகணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது ப்ரைம் இல்லாத செகண்ட் கிராவிடாவோ தேர்ட் கிராவிடாவோ வந்தாங்க அப்படின்னா வித்தின் 3 yearsக்கு உள்ளார 2 இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா திருப்பி 2 டிடி இன்ஜெக்ஷன் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு பூஸ்டர் டோஸ் மட்டும் போட்டால் போதும். இதுதான் நேஷ்னல் இம்யூனைசேஷன் ஷெடியூல். இந்த ஷெடியூல் படி தான் நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ என்னென்ன ப்ரிவென்ஷனுக்காக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதுதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்ம பேஷண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் இது வந்துட்டு பிசிஜிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில பேருக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு சில மதர்ஸ் வந்துட்டு தமிழ் அவங்களுக்கு இங்கிலீஷில் சொன்னால் இப்போ டிப்தீரியானா நமக்கு தெரியும், பட் அவங்களுக்கு தெரியாது. அவங்கள்ட்ட ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கும்போதோ இல்லைனா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இதை பற்றி வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா பேஷண்ட்டை நம்ம பேசுறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். பிசிஜிங்க பார்த்திங்கன்னா காச நோய், நமக்கு டிபி வராமல் இருக்கிறதுக்காக ப்ரிவென்டபுளாக நம்ம வந்துட்டு பிசிஜி வேக்சின் வந்துட்டு கொடுக்குறோம். அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி பார்த்திங்கன்னா கல்லீரல் தொற்று புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்காக, ஜஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு நம்மகிட்ட வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த பாப்பாவுக்கு நம்ம ஹெப்படைட்டிஸ் பி வந்து கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இளம்பிள்ளை வாதம் ஓபிவி, அதை தான் நம்ம இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சினாகவும் கொடுக்குறோம், ஓரல் போலியோ வேக்சினாகவும் கொடுக்குறோம்.
அப்புறம் பார்த்திங்கன்னா பென்டா வந்துட்டு எத்தனை டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணும் பார்த்திங்கன்னா 5 டிசீஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா டிப்தீரியா, whooping cough அதாவது டெட்டனஸ், பெர்டூசிஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹீமோஃபிலியா, இன்ஃப்ளூயன்ஸா, ஹிப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5 வேக்சின்ஸ் வந்து 5 டிசீஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் பென்டா. ஸோ பென்டாங்கிற ஒரே வேக்சின்ஸ் வந்து இந்த 5 டிசீஸ் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணிடும். அதாவது தமிழ் என்ன சொல்லுவோன்னா கக்குவான், இருமல், தொண்டை அடைப்பான், ரணஜன்னி, கல்லீரல் நோய், இன்ஃப்ளூயன்ஸா, டிப்தீரியா, whooping cough, டெட்டனஸ், பெர்டூசிஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹீமோஃபிலிஸ், இன்ஃப்ளூயன்சஸ், ஹிப்பு இதுதான் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிசிவி நிமோனியா வந்துட்டு நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. பிசிவி வந்துட்டு நிமோனியா வராமல் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுது. அகெயின் ரோட்டா வேக்சின்ஸ் எதுக்காக பாப்பாக்கு கொடுக்கும் அப்படின்னா டயரியா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ரோட்டா வேக்சின்ஸ் வந்து கொடுக்குறோம். எம்ஆர் பார்த்திங்கன்னா மீசல்ஸ், ரூபலான்னு சொல்லுவோம். அதாவது தட்டமே ரூபல்லா டிசீஸ் வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்காக ப்ரிவென்டபிளாக நம்ம கொடுக்குறோம். ஜேஇ பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஜேஇ வந்துட்டு ஒரு சில குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. மூளை காய்ச்சல் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். டிபிடி ஆஸ் யூஷுவல் கக்குவான், இருமல், தொண்டை அடைப்பான், ரணஜன்னி. ஸோ இந்த வேக்சின்ஸ் வந்து நம்ம இந்த ஷெடியூலில் வந்து கொடுத்துட்ருக்குறோம். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வரக்கூடிய மதரும் சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க.